நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்படியாண்ணா? போகுதுல்ல, அழகா போகுதுல்ல. அந்த வண்டி இன்னும் நல்லா இருக்கும். உங்கள் வண்டி ஐட்டம் லேட்டஸ்ட்டாக. ஆமாண்ணா, லேட்டஸ்ட்டாக ஓட்டுறதுன்னு சொன்னோம். ஆனால் நீங்கள் என்ன வண்டியில் இருந்தாலும் சரி அந்த 1 2 3 மறந்துடாது. ஓகேண்ணா. மெயின் அதுதான். கீர் போட்டதுக்கு அப்புறம் கிளச்சை யூஸ் பண்ணாதீங்க. கிளச்சு கால் எடுத்துருங்க. ஓகே. நாளைக்கு 10 மணிக்கு வாங்க. ஓகேண்ணா. நாளைக்கு தூங்குங்க. நாளைக்கு வர்ஷினி வர நாள் அப்புறம் கிராஜுவேஷன் போயிட்டு அப்படியே சாயங்காலம் அங்கே போயிடணும். அப்படியே சாட்டர்டே நைட் அங்கே, சண்டே நைட் அங்கே இருக்குங்களா? சண்டே தான் கிராஜுவேஷன், சாட்டர்டே ஒரு நாள் ரெஸ்ட்டு. அப்படி என்ன வேலைக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்க? டிரைவிங் கிளாஸ்லேருந்து ரெஸ்ட்டுண்ணா, அப்படி சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம போனால் வேலை செஞ்சுட்டே ரெஸ்ட் எடுத்து டயர்டாக இருக்கேன். இல்லைண்ணா, இதுக்கப்புறம் நாங்கள் போனேன்னா வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணும். லைனாக வேலை வச்சுருக்காங்க, பேக் பண்ணணும், எல்லா வேலையும் இருக்கு. அப்படியா? ஆமாண்ணா. அவர் நீ பிக்கப் பண்ணிட்டு நீ கொண்டாந்து கோயம்புத்தூர் ட்ராப் பண்ணிட்டு அவர் கூப்பிடணும். ஓகேண்ணா. ஏங்க பரவாயில்லைங்க, தெரியுது, நான் என்னமோ எதிர்பார்த்தேன். என்ன நான் உங்கள்கிட்ட ஒரு மண்ணை கொடுத்தேன், அந்த மண்ணை நீங்கள் உருவம் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவர் சொல்லணும். சரியா? சொல்லிடுவேன். ஆனால் ஃபஸ்ட்டு 2 3 days நானே ஃபீல் பண்ணேன், இங்கடா இந்த பிள்ளை ஓட்டுமா. ஆனால் நீங்கள் நிதானமாக இருந்தீங்க. இல்லை நான் தான் காரணம் சொல்ல மாட்டேன், நீங்கள் முழுக்க நீங்கள் கோஆப்ரேட் பண்ணிட்டீங்க. நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்களா, அதுவே சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் மெதுவாக ஏற்றி இறக்கிருந்துருக்கலாம். ஓகேண்ணா. பிரேக் பிடிச்சி ஏற்றிருக்கலாம். ஓகே, ரிப்பீட்டாக ஓட்ட வந்துடும் அது. அம்மா சந்தேகத்தோடு கேட்டதான் எனக்கு இன்னும் நினைப்பாரு மைண்டில், ஓட்டிடலாங்களா ஓட்ட முடியுங்களா. அது அந்த சந்தேகத்துக்கு காரணம் எங்கள் வீட்டுக்காரன் தான். அப்படியா? அதெல்லாம் கேட்டார், 15 நாள் ஓட்டிடுவாளாத்த அப்படின்னு. அதான் இப்பெல்லாம் வேணுன்னே ஏதாவது சொன்னார்னா சொல்கிறேண்ணா, 5 நாள் ஓட்டினேன்ல. எல்லாம் அமைதியாக இருக்கணும் தம்பி, அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். டவுட்னா கேட்டு தெரிஞ்சுக்கோ. இல்ல நானே ஏதாவது சொன்னாலும் என்னமோ கரெக்டா சொல்றேன், பரவாயில்லையே அப்படிங்கிறாரு, தேறிட்டடி அப்படிங்கிறாரு. ஒரு அக்கா டிரைவிங் வந்தாங்க, வந்துட்டு எங்கேயோ போயிட்டு வந்துருக்குறாங்க. அவங்க வீட்டுக்கார் கார் ஓட்டிட்டு போயிட்டு டிரைவிங் வந்து 7 நாளாக நம்ம ஆயிருக்கு. ஸ்பீடு பிரேக் வருது, கிளச்சை பிடிச்சி கீர் மாதிரி தான் நீ வாட்டுக்கு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு அந்த அக்கா அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருக்காரு. நீ பக்கத்தில் போயிட்டு மாற்றிக்க எனக்கு தெரிஞ்சுது. புரிஞ்சுதா? அவங்களுக்கு கல்யாணமாகி பையன் ஒருத்தர் 12வது படிக்கிறான், 9வது படிக்கிறான். அவங்க வீட்டுக்கார் ரெகுலராக கார் ஓட்டுவாங்களாம். அந்த வீட்டுக்கார் கூட எப்பவும் போயிட்டு வருவாங்கன்னா இதை பற்றி பேச மாட்டாங்க. டைமிங்க்கு அந்த ஸ்பீட் பிரேக்கர் வேற வந்துருச்சு.
அதனால நான் சொன்ன வந்து கிராப் ஆயிடுச்சு. இப்போ நீ சொன்னது உங்கள் வீட்டுக்காட்ட நீ சொன்ன நீ அது அந்த மாதிரி வந்துடும். இவ்வளோ ஏமா நானே என் முன்னாடி செருப்படி வாங்கியிருக்கேன். எதுக்குண்ணா ஒழுங்கா ஓட்ட இந்த காரில் தான் 3வது கீரில் ஸ்பீட் பிரேக்கில் ஆஃப் பண்ணிட்டேன். எத்தனாவது கீரில் 3வது கீரில் ஸ்பீட் பிரேக்கில் ஆஃப் பண்ணிட்டேன். கார் ஓட்டணும்னா ஃபஸ்ட்டு நிதானமாக இருக்கணும். வண்டிக்குள்ள யாரும் 2வது கீர் வண்டிக்குள்ள யாரோ என்னமோ பேசிக்குவோம். உங்கள் கவனம் எங்கே இருக்கணும்? கீர் மாத்திரத்தில் இருக்கணும். எப்படி ஆனா அவங்க செமையா ஓட்டுறாங்கண்ணா. எனக்கு ஆசையே வந்துருச்சு அக்காவை பார்த்து அப்படிலாம் ஓட்டணும்னு. இன்னும் சூப்பரா ஓட்டுவாங்க. ஆனா பயம் கூட நான் இருந்துகிட்டே இருக்கணும். கூட நான் உட்காந்தேன்னா இந்த வண்டியை கொடுத்தாலும் ஓட்டுவான். ஆனா நான் இருக்கணும். நான் இல்லைன்னா எக்ஸல் கூட ஓட்ட மாட்டாங்க. அது அப்படியே ஆயிட்டா. தனியா ஓட்டுறதுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். வீட்டில் 1க்கு 6 கார் இருக்கு. 6 கார் வச்சிருக்கேன். ஸ்கூலுக்கு ஏதோ ஒரு கார் டெய்லி ஒன்று எடுத்துட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்துட்டு போய் நீயே விட்டுட்டு முடியவே முடியாது. கார் இல்லாதவங்க தான் ஃபீல் பண்ணுவோம். நம்மள்ட்ட கார் இருக்கு எடுத்துட்டு போகணும். ஒரு சிலர் காரை வச்சுட்டு பொண்டாட்டி காரை கொடுக்குறதுக்கு கொடுக்க மாட்டாங்க. பொண்டாட்டி முக்கியமா கார் முக்கியமா? கார் தான் முக்கியமாங்க. உன்னை ஓட்டுன்னு சொன்னா ஓட்ட மாட்டேங்கிறேன்னு சொல்லி நானும் திட்டி செலுச்சிட்டேன். நீ உட்கார் ஓட்டுற, நீ வா ஓட்டுற, நீங்க வேணாலும் போகலாம், நீ வா நம்ம ரோட்டில் போகலாம். அத்தோட ரூத்தை பார்த்து நீ நேராக போறியே. ஆனால் உனா மஞ்சள் கலரில் குடிக்கிட்டு கிளம்பிடுறாங்க. நாங்கள் இல்லைண்ணா எனக்கு அது இடிக்காது தெரிஞ்சிச்சுண்ணா அப்படிங்கிறது தப்பு இல்லை. இல்லை அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சந்தோஷம். ஸ்லோ 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 அங்கே ஆப்போசிட் வண்டி பெருசாக வரும் பார்த்தியா. அதனால் கார்னரில் யாரையுமே ஓட்டை பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் கார்னரில் நின்று நிதானமாக தான் போகணும். யாரையும் ஓட்டை பண்ணுவோம். இப்போ ஆப்போசிட் 2-ன்றங்காட்டி பரவாயில்ல. அவர் கட் அடிச்சு போயிட்டாரு. பெரிய வண்டி இருந்தால் என்ன ஆகிருக்கு? பிரியா சொல்லு பிரியா. அவ்வளோதான் நம்ம வண்டி டீலர் போனோம் அப்படிங்கிறியா? இங்கடா பஸ் மேலே நிற்கிறேன். அப்போ என் ஆட்டோ இங்கே அந்த மாதிரி வண்டியில் ஏறினதுலேருந்து ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசுனியா அந்த மாதிரி. முடிஞ்ச வரைக்கும் கார்னர் எந்த கார்னர்லையுமே யூட்டன் பண்ண ஓவர்டேக் ஓகேண்ணா. நம்ம நிறுத்தி நிதானமாக போயிடலாம். எவ்வளோ கிலோ நின்று போகிறோமோ அவ்வளோ கிலோ தப்பே இல்லை பிரியா. 10 நிமிஷம் லேட் ஆகும் ஆகிட்டு போகுது. இந்த டைலாக்லாம் என் முன்னாடி கேட்கணும். நீ சொல்கிற பார்த்தியா இங்கே உட்காந்து அதெல்லாம் நான் கேட்கணும். என் தலையில் எழுதியிருக்கு பார்த்தியா. லெஃப்ட் நீங்கள் அந்த அக்காவையும் பார்க்கணும் சாமி. லெஃப்ட் தான் லெஃப்ட் நேர் கடைசி போய் உங்கள் வீட்டுக்கே போயிடு. இண்டிகேட்டர் போட்டுக்கணும். மெயின்டைன் பண்ணணும். நம்ம ரோட்லேயே போகணும். நீ நம்ம ரோட்டை பிடிச்சிட்டின்னா நீ உன்னை தாண்டி வரவங்க யாரையுமே நீ இப்போ யோசிக்க வேண்டியதில்லை. கீர் போட்டால் சூப்பராக இருக்கும். இந்த கீர் மாற்ற டைமிங் ரொம்ப முக்கியம். பட் நீ நியூட்ரு தான் பண்ண இன்ஜின் நாய்ஸ் கேட்குது. நீங்கள் ஸ்பீடு வரலைங்கிறீங்க பட் இன்ஜின் நாய்ஸ் வெளியே வருது.
திரும்பி பார்க்க வைக்கணும். எப்படி திரும்பி பார்த்தாங்க பார்த்தீங்களா அந்த அக்கா? எல்லாத்தாங்க திரும்பி பார்க்க வைக்கணும். நிஜமானதான். அப்போ தான் அவங்க கவனமாக இருப்பாங்க. நம்மளும் ஓகே அவங்க பாட்டை நம்மளை பார்த்துட்டாங்கன்ற நம்பிக்கையில் போகணும். பத்து மணிக்கு வந்து என்ன அந்த அக்கா இருக்காங்க. அந்த அக்கா ஒரு 1 மணி நேரம் ஓட்ட வச்சுட்டு வைக்கிறதான் வேலை முடியும். நான் அப்படிதான் நினைச்சேன். இப்போ ஒரு கிளாஸ் அட்டெண்ட் அப்படியே ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா நாளையோட முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ இப்படி ஒரு ட்விஸ்ட் வைப்பி நான் எதிர்பார்க்கலடாங்கிறியா? உண்மை. எனக்கு டைம் ஸ்பேஸ் இருக்கா? போனீங்கன்னா அப்போ நீங்கள் மட்டும் உங்கள் டியூட்டி பார்க்கணும். இல்லை நீங்கள் தம்பியை போய் கூப்பிட போவீங்க அப்படின்னு நினச்சிட்டா சரி ஓகே. நீ தான் ஓட்டுறியே, நீ தான் 8 கிலோமீட்டர் 20 நிமிஷத்தில் முடிச்சிடுறியே. நான் என்ன பண்ணுறது? சிடி சீட் எடுத்து சுற்றி நீ கோயில் வெளியே வந்தீங்களா? எவ்வளோ நிமிஷம்? 22 நிமிஷத்தில் வந்துட்டேன். இதுக்கு இடையில வருஷனி வேறு இறக்கி விட்டு வந்துருக்கோம். ஒன்றும் இல்லை. இப்போ நீ கோயில் வெளியே எடுத்து இப்போ நமக்கு சுற்றி வரைக்கும் 8 கிலோமீட்டர், உங்கள் வீட்டுக்கு போகும்போது 9 கிலோமீட்டர் ஆயிரும். இப்போ நீ இது வரைக்கும் 10 நிமிஷம் நீ இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இன்னும் 4 நிமிஷம் நீ எங்கள் கோயில் வெளியே போயிடுவேன். பட் கோயில் வெளியே சுற்றி வந்தாலே 8 கிலோமீட்டர் சரியாக போயிடும். நான் இன்னைக்கு டிராஃபிக்கில் ஓட்டுனது ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஐயோ இங்கே இருக்க டிராஃபிக்கே இப்படி இருக்குன்னா நமக்கு கோயம்புத்தூர் டிராஃபிக் எப்படி இருக்கும் அப்படின்னு. ரொம்ப டிராஃபிக் இருக்கும். நம்ம செகண்ட் கியரில் மட்டும்தான் மெயின்டைனே பண்ண முடியும். பார்த்து நீ செகண்ட் கியரில் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு யோசிச்சிருக்கேன். மண்டை பூரா உங்கள் வீட்டுக்காரர் வராரா இல்லையோ வச்சுட்ட முன்னா கார் தானே வருதுங்கிறியா? உண்மையாண்ணா இந்த டிராஃபிக்கில் அக்கா கார் நடிக்கணும். ஐயா சாரி வேண்டாம் ஜாமி, என்ன வேணாலும் பேசிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் கவனம் ரொம்ப முக்கியம். நானும் இந்த 15 நாளாக என் வீட்டுக்காரர் வருவாருன்னு பார்க்கறேன்னா என்ன என் நேரம் கார் மட்டும் தான் வருது. எக்ஸைட் எப்படி மிதிக்கணும், கீர் எப்படி மிதிக்கணும். மூத்துல ஒரு வார்த்தை உண்மையா. தூக்கத்துல அவர்லாம் வரமாட்டாரு, வெறும் காரு அங்க போறதுதான் நீ அவங்க வருது. கனவுல கொச்சின்லாம் போயிட்டு வந்துருப்பியாட்டு இருக்கு. கனவுலே போயிட்டு சொல்றேன். லவ் மேரேஜா? இல்ல நான் 6 months கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. அவர் 3 months ஒன்ஸ் தான் வருவாரு அங்க இருந்து. அது என்கேஜ்மெண்ட்டுக்கு அது வந்தது. அப்புறமா அப்படியே பேசினது. அன்னைக்கு ஒரு நாள் வெளியே போயிட்டு வந்தது. அத சொல்றேன். அப்படியே பிக்கப் ஆகி போயிடுச்சு. அவருக்கே அந்த ஒரு நாள் தான் லீவ் இருக்கும் இங்க இருக்கிறதுக்கு. ஆனா வந்து பார்க்க வருவாரு. இப்ப எல்லாம் நம்ம சொன்னா கூட வர மாட்டாரு. இன்னும் காலம் போக வர மாட்டாங்க. அதான் உண்மை. வருவாரு தெரிஞ்சிச்சுன்னா, இதுல வண்டி போயிருன்னு தெரிஞ்சிச்சுன்னா பயம் போயிட்டாலே நம்ம வெளியே வந்துட்டோம். நிறைய பேர் இன்னும் வெளியே வராமல் இருக்கிற காரணம் அந்த பயம் தான். நம்ம குளிச்சு பிரேக்கே பிடிக்காம வருவான். லாரியா அது வாட்டுக்கு அதை போட்டு போங்க. எனக்கு இன்ஸ்பயர் ஆனதே அக்கா ஓட்டுனதை பார்த்து தான். அண்ணாவோட அக்கா செமையா ஓட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், ரிஷ்பா அந்த அக்கா செமையா ஓட்டுறாங்க ரிஷ்பா அப்படின்னு. இந்த வண்டினா நல்லா எட்டே போடுவா கிரிக்கெட். அவங்க பாட்டு டக்கு டக்குன்னு கியர் மாத்துறாங்க, டக்கு டக்குன்னு ஓட்டுறாங்க ரிஷ்பா. எனக்கு
ஓட்டணுன்ற ஆசையை வந்துச்சு அப்படின்னு. அதான் டிரைவிங் சொல்லி கொடுத்து அவளுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். போக மாட்டேங்கிறான். போல நான் நல்லா சொல்லி தருவாங்கன்னாக்கா போக மாட்டேங்கிறான். கொஞ்சம் கூச்சப்படுறாங்களோ? ரொம்ப கூச்சப்படுறாங்க. அதை விட அவளுக்கு ரொம்ப பேசிகிட்டே இருக்கணும். நான் எவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், அவள் பேச மாட்டான். இதுவே வெட்டினா உட்காந்து பேசின்னு வச்சுக்குவான், சாலிக்காம பேசுவான். அது எல்லாருக்கும் வர. பட் லேடிஸ் மென்டாலிட்டி எப்படி இருக்கு கேட்டிங்கன்னா, ஒரு டாபிக் எடுத்து பேசுனாங்கன்னா அந்த டாப்பிக்கில் இருப்பாங்க. சரி சார், நீங்கள் ஃபஸ்ட்டு கீர் போட்டுக்கோ, லைட்டாக முன்னால் விடுங்க, ஒரு ரோல் அப்படியே இன்ச்சு பை இன்ச்சு முன்னால் விடுங்க, கொஞ்சம் விதான்னு பார்த்து போகலாம். அப்படியே இன்ச்சு பை இன்ச்சு நம்ம ரோட்டில் வந்துடலாம். அப்படியே நம்ம அவ்வளோதான், வெளியே வந்துச்சா அப்படி ஸ்டடி பண்ணிக்கோங்க. டக்குன்னு எக்ஸிலேட்டர் 2வது கீர், டக்குன்னு எக்ஸிலேட்டர் 2வது கீர், இண்டிகேட்டர் ரைட்டில் போடுறேன். நான் இது கால் வச்சமா எடுத்துட்டேன், நான் இது எதுவும் யூஸ் பண்ணல. மறுபடி ஃபஸ்ட் கீர் போட்டு ப்ரிப்பேர் ஆகிக்கும். மூவ் பண்ண இன்ச்சு பை இன்ச்சு போயிடும். திருப்பி இன்ச்சு பை இன்ச்சு போய்கிட்டே இருக்கும். நிறுத்திக்கா மறுபடியும் அந்த இன்ச்சு பை இன்ச்சு தான். சரியா? போகலாம். அந்த வேன் வரக்குள்ள போயிடலாம். சரியா? ஒரு செகண்ட் தான் கால் வச்சு எடுத்துட்டேன். அதை நோட் பண்ணியா? நான் கால் வச்சுட்டேன், ஒரு செகண்ட் தான் வச்சு எடுத்துட்டேன். டக்குன்னு எக்ஸிலேட்டர் 2வது கீர் போடுவேன். அந்த டைமிங் ரொம்ப முக்கியம். பட் இப்போ வரையும் 2வது கீர் போடல. லெஃப்ட் வரமா அந்த பஸ்க்கு வெளியே விட்டுலாமா? வேணா விடு, அங்கே போய் விட்டுக்கலாம். போகலாம், எக்ஸிலேட்டர் ஓடிடலாம். ஓகே, ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு. ஸ்பீட் பிரேக்கில் தாண்டிட்டு அப்புறம் வெளியே விட்டுலாம். இப்போ நான் எவ்வளோ யோசிக்கிறேன். இப்போ உங்களை நியாயம் பேசிட்டு தான் இருக்கேன். அந்த பஸ்காரையும் யோசிக்கிறேன், இந்த வண்டி வரதையும் யோசிக்கிறேன், இவங்க வரதையும் யோசிக்கிறேன். பட் இங்கே வந்து அந்த இடத்துல கேர்ள்ஸ் உட்கார்ந்தாங்கன்னா அந்த டாபிக், பட் இங்கே பின்னால் வண்டி வர்றது இதெல்லாம் அவனால் டக்குன்னு கெஸ் பண்ண முடியாது. பட் லேடிஸுக்கு லேடிஸ் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்பாங்க. நிறைய பேர் விரும்புறது அப்படிதான், லேடிஸ்க்கு லேடிஸ் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். பட் இப்போ அந்த வண்டி வருது, நான் பாட்டு உட்காந்துருக்கேன், எல்லா லேடிஸும் இப்படி உட்கார மாட்டாங்க. ஏதோ 100க்கு 10 பேர் வேணால் அப்படி உட்காருவாங்க. மீதி 90% வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போய்க்கலாம்ப்பா அப்படிம்பாங்க. புரிஞ்சுதா? லேடிஸ்க்கு லேடிஸ் சொல்லி தர விட இதில் அளவுக்கு எந்த அளவுக்கு இதில் ஃபீல்டு சொல்லி கொடுத்தாங்கன்னா ஃபீல் நல்லா இருக்கும். இண்டிகேட் லெஃப்ட் போடுங்க, அவ்வளோ போடுங்க. சவுண்டு வந்தால் பரவாயில்ல, மெயின்டைன் பண்ணி போய்க்கு. சவுண்டு கட் ஆஃப் ஆகிடும். இல்லை, அந்த சவுண்டு வந்தால் நம்ம ஃபஸ்ட் கியர் போட்டால் அந்த சவுண்டு வராது. பட் டக்குன்னு அதை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாட்டி டக்குன்னு ஃபஸ்ட் கியர் போட முடியாது. முடியாத சூழ்நிலை சரி டூ எக்ஸைட் யூஸ் பண்ணி ஓடிடலாம். எல்லாமே ஒன்று தான். இப்போ ரிவர்ஸ் கீர் மட்டும் சொல்லி தர மாட்டாங்கன்னு வச்சுக்காத. ரிவர்ஸ் கீர் வந்து ஓரளவுக்கு நீங்கள் அன்றைக்கி சொல்லி கொடுத்தத வச்சு போட்டு போயிட்டேன். அது அப்படியே நீங்கள் ரிட்டன் யாராச்சும் பின்னால் நின்று கெயிட் பண்ண ஃபஸ்ட் கீர் போட்டு சூப்பராக இருக்கும். பிரியா மெயின்டைன் பண்ணுவோம், பிரேக் விட்டுருங்க. கடைசி
நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கலாம். தடவை ஆஃப் ஆமாம் 3 தடவை ஆஃப் ஆயிடுச்சு. இல்லை அன்னைக்கு அப்போ ஆஃப் ஆக போச்சு. ஆனால் செகண்ட் கேட் போட்டுருக்கோம், ஹார்ன் அடிச்சிருக்கோம். ஸ்ட்ரைட்டாக போய் தானே? ஆமாம். நீ வந்து உட்காந்து சொன்ன பாரு, எக்ஸிலேட்டர் பிரேக் எதுன்னு தெரியுமா? தெரியுங்க. சொல்லுமா. முதல்ல கார் ஓட்டியிருக்கீங்களா? இல்லை, நான் வீடியோ பார்த்துருக்கேன். ஐயோ சரிம்மா, ஓகே. ஞாபகம் இருக்கா? டக்கு 5 நாள் 20 நாள் ஆச்சு. அதுவே இன்னைக்கு இப்போவே மெயினில் இருக்கு பாரு. இருக்கத்தானே செய்யும். இன்னைக்கு ரைட்டில் போட்டு இருக்கும். அதை மறக்கக்கூடாது தானே. பின்னால் வரவங்க நம்ம இண்டிகேஷன் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் லெஃப்ட்டு போகிறேன், ரைட்டு போகிறேங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த கட்டா எடுத்துட்டு இந்த கட்டு அப்பா காலையில் நேரத்தில் வேலைக்கு வந்துடுவா? 2:30க்கே போயிடுவார். நான் மார்க்கெட்லையா? காலையில் நேரத்தில் போக மாட்டார், நைட்டே போயிடுவார். மிட் நைட்டில் போவார். அப்படி ரைட்டே நிற்கிறேன். வீட்டு வாசல் நிறுத்தி அப்படி டோர் திறந்து எனக்கு அப்படி உள்ள போய்க்கிறேன். ஓகே, ஆஃப் பண்ணிட்டேன். வேண்டாம் அப்படின்னா முடியும். சரியா? இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு? இன்னும் ஒரே ஒரு நாள் இருக்கு. சரி, போயிட்டு